முருகேசா, போயிட்டு வந்து 2-3 நாளாச்சு. அந்த பொண்ணு வீட்ல இருந்து ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? இன்னும் பண்ணலாமா? பண்ணா சொல்றேன். தேவி எங்க காலையில இருந்து காணோம், உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா? கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாமா? கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க, பக்கத்துல எங்கேயாவது வந்துருவாப்ல. அத்தை, இன்னைக்கு கோயில்ல மஞ்சள் கயிறெல்லாம் பிரசாதமா கொடுத்தாங்க அத்தை. கண்டிப்பா அந்த வீட்ல இருந்து நல்ல செய்தி தான் வரும் பாருங்களேன். இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீயே வந்துட்ட. நல்லதுமா. ஏங்க, கமலா தான் கூப்பிடுறான், இருங்க பேசிட்டு சொல்றேன். ஸ்பீக்கர்ல போடு. சரிங்க. ஹலோ தேவி அக்கா. சொல்லு கமலா. அக்கா, சோனிக்கு நம்ம சதீஷ் பிடிச்சிருச்சாமாக்கா. சரி கமலா, ரொம்ப சந்தோஷம். இதைத்தான் எதிர்பார்த்தோம். நல்ல நாள் பார்த்துட்டு நாங்க எப்போ பூ வைக்க வரோம்னு உங்ககிட்ட சொல்லிடுறோம், நீ அவங்க கிட்ட சொல்லிடு. சரிக்கா, நேர்ல வந்து சொல்லலாம் தான் பார்த்தேன், அதுக்குள்ள வேலை இருந்துச்சா. அப்படி சொல்றதா இருந்தா சாயங்காலம் ஆயிரு. சரி, நல்ல விஷயத்த பட்டுன்னு சொல்லிடுறோம்னு உடனே சொல்லிட்டு ஃபோன் பண்ணி. நேர்ல வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. நல்ல விஷயத்த பட்டுன்னு தெரியப்படுத்துறதானே நல்லது கமலா. நீ செஞ்சதுதான் சரி. அப்ப சரிக்கா. சரிக்கா, நீங்க நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க, அவங்க சொல்லிடுறேன். சரி, வச்சேன். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல மஞ்சள் கயிறு கொடுத்தாங்க, அந்த வீட்ல இருந்து நல்ல செடி தான் வரும்னு. இப்ப பாத்தீங்களா? கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? அத்தை, நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லிருங்க அத்தை. முத காரியம் பண்ற போய் ஜோசியரை பார்த்துட்டு வரலாமா? சரிங்க அத்தை, நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம போய் ஜோசியரை பார்த்துக்கலாம். பூ வைக்கிறதுக்கு நீங்க நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அத்தை. நீங்க தானே அத்தை நம்ம வீட்டுக்கு பெரியவங்க, நீங்க சொல்றதா எனக்கும் நல்லதா நடக்கும். ரொம்ப சந்தோஷமா. நீ இவ்வளவு தூரம் சொல்ற, நான் பார்த்து சொல்றேன். முருகேசா, அந்த காலண்டர் எடுத்துட்டு வா பார்க்கலாம். இல்லம்மா, அப்படிமா? அப்பனே முருகா, நல்ல நாளா பார்த்து கண்ணுல காட்டப்பா. வர வெள்ளிக்கிழமையா நல்ல நாளா தான் இருக்கு. வளர்பிறை சுபமுகூர்த்தம்னு போட்டிருக்கான். நம்ம அப்பவே போய் பார்த்துட்டு வந்துருவோமா? நல்ல நேரம் காலையில 9:30 இருந்து 10:30 இருக்குது. நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம். காலையில எந்திரிச்சு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே போய் பார்த்துட்டு பூ வச்சுட்டு வந்துருவோம். நம்ம சைட்ல இருந்து எத்தனை பேரை கூப்பிடணும், யார் யாரை கூப்பிடணும்? நம்ம பங்கும் பங்காளிக்கு எல்லாருமே கூப்பிடணுமா? இது வந்து பொண்ணு வீடு பாக்குற மாதிரி தான் சடங்கு வரும். நம்ம போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவைய ஒரு நல்ல நாள்ல வந்து நம்ம வீட்டை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நிச்சயம் தான். சரிங்க தான், நீங்க சொன்னபடியே செஞ்சிருவோம். என்னென்ன வாங்குறது, எவ்வளோ வாங்குறது எல்லாம் சொல்லுங்க. ஒரு பெரிய தாம்பூலம் பொண்ணு கையில் கொடுப்போம். அதில் வந்து ஸ்வீட்டு, பலகாரம், பழங்க, பூவு, வெத்தலை பாக்கு, குங்குமம், வளையல் எல்லாமே வாங்கி வச்சிடணும். ஒரு தட்டில் தனியாக குங்குமம், சந்தனம், தின்னூரெல்லாம் வச்சு இன்னொரு தட்டில் பூவை வச்சு நம்ம போட்டு பூ போட்டு ஆசீர்வாதம் பண்ணணும். சரிங்க தான், நாங்கள் இப்போவே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறோம். வெள்ளிக்கிழமை காலையில் நேரத்தில் கிளம்பிடலாம். என் மேலாண்டிக்கு நான் முதல்ல சொல்கிறேன், அவனுக்கு தானே முதல்ல தெரியணும். அதுவும் சரிதான். ஹலோ சதீஷே. சொல்லு பாட்டி. அடே, நம்ம வீட்டுக்கு பேத்தி வர போறாடா. ஏன் பாட்டி, வேலையே இல்லையா உங்களுக்கு? யாராவது ஃபோன் பண்ணி வர வைக்க வேண்டியது, எனக்கு போய் கூப்பிட்டு வர வைக்க வேண்டியது. நான்லாம் போய் கூட்டிட முடியாது. அடே, நீ ஒரு மங்கனி பேரன் மணிக்கு ஒரு முறை காமிச்சிட்டு இருக்கடா. நான் பேத்தின்னு சொன்னது என் சோனிய. என்ன பாட்டி, என்ன பேர் சொன்னா? சோனிடா, சோனி. இந்த வாட்டியாவது வீட்டுல சொல்லிட்டு வீடியோ எடுக்க அனுப்பு. ஐயோ, பாட்டி என்ன சொல்லுதுன்னு தெரியலையே, நம்பறதா இல்லையான்னு தெரியலையே. சந்தோஷமா இருக்கு, ஓகேன்னு சொல்லிட்டாங்களா? போ, என்ன பேசுறது? ஏன்டா ஒன்னும் பேசாம அமைதியா இருக்க? அது வந்து தாய் கிழவி, நீ சொல்றதை நம்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். போன வீட எடுவிட்ட வயல உங்ககிட்ட போய் சொல்லணும்னு அந்த மாதிரி என்ன சொல்லணும்? மச்சி, உங்க வீட்டுல ஓகே சொல்லிட்டாங்களா மச்சி? ஏண்டா அந்த பொண்ணு உனக்கு கழுவி ஊத்துச்சுன்னு நான் எப்படா ஓகே சொல்லுச்சு? ஏதோ இருக்குடா எனக்கு அந்த பிள்ளைக்கு. சரி சரி, நல்லா இருந்தா சரி. சரிடா, டேட் கேட்டு சொல்ற. ஷூட் எடுக்க தயாரா இருக்கு.